இன்றைக்கான ஆரி கிளாஸில் நம்ம பேக் செயின் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஹாய். இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அந்த லைன்ஸில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம லைன்ஸில் தான் எல்லா ஒர்க்கும் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும். ஓகே, நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணலாம். இதுக்கு வந்து நான் ஜரி த்ரெட்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? இந்த லைனில் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டிச் பண்ணுறன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லாக் ஸ்டிச், அதாவது நம்ம பேக்கில் ஒரு ஸ்மால் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம அந்த லைனில் எந்த டைரெக்ஷனில் போகிறோமோ அந்த டைரெக்ஷனில் ஒரு செயின் ஸ்டிச், நம்ம ஒரு குறிப்பிட்ட லென்த்துக்கு, உங்களுக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு பக்கத்துலேயே ஒரு ஸ்மால் லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அகெயின் பேக்கில் அந்த லூப்பை கொண்டு வந்து ஏற்கனவே போட்டிருக்க செயின் ஸ்டிச்சுக்கு இன்சைடில் சென்டரில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அந்த லூப்பை அப்படியே திரும்ப கொண்டு வந்து எந்த டைரெக்ஷனில் ஸ்டிச் பண்ணமோ அதே டைரெக்ஷனில் அந்த லூப்பை கொண்டு போய் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணுறோம். அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச். இப்போ அந்த லூப் அப்படியே பேக்கில் ரிவர்ஸில் கொண்டு வந்து ஏற்கனவே போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சுக்கு சென்டரில், அந்த செயினுக்கு சென்டரில் நம்ம ஸ்டிச் பண்ணி லூப்பை வெளியே எடுக்கிறோம். நான் உங்களுக்கு அகெயின் வேணால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் நெக்ஸ்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரொம்ப ஈஸிங்க. எப்படின்னா ஒரு லாங் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு ஷார்ட்டாக ஒரு பக்கத்துலேயே ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த லூப்பை அப்படியே ரிமைனிங், அதாவது பின்னாடி கொண்டு வந்து பேக்கில் கொண்டு வந்து ஏற்கனவே போட்டிருக்க செயினுக்குள்ளே நம்ம சென்டரில் ஸ்டிச் பண்ணி அந்த லூப்பை வெளியே எடுக்க போகிறோம். அவ்வளோதான் கான்செப்ட், ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாலே புரியும். உங்களுக்கு நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ உங்களுக்கு அதில் புரியும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு நம்ம எப்பயும் போல் செயின் போட்டு அது பக்கத்துலேயே ஒரு ஸ்மால் ஸ்டிச், அதாவது ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு திரும்ப அந்த லூப்பை பேக்கில் ஏற்கனவே போட்டு செயினுக்கு சென்டரில் ஸ்டிச் பண்ணி நம்ம வெளியே எடுக்க போகிறோம் லூப், ஓகேங்களா? இதுதான், அவ்வளோதான். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியான ஒர்க்கு. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஸ்டிச்சை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாகவும் ஸ்டிச் பண்ணலாம், ஒரு மோட்டிவ் டிசைனில் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிசைனை நீங்கள் இப்படி லைனில் மட்டும் ட்ரா பண்ணி ஸ்டிச் பண்ணாமல் மோட்டிவ் டிசைன்லேயும் ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது நம்ம பார்டர் லைனுக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணலாம், ரொம்பவே யூனிக்காக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ண டிசைன்ஸ் எல்லாத்தையுமே என்னோடய இன்ஸ்டா ஐடிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கிளாஸ் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் இதுலேயே பீட் ஒர்க் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்டிச் எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.